உங்கள் கூட இருக்குன்றதுக்காக ஷூட்டிங்கெல்லாம் எனக்கு ஃப்ரீ பண்ணிங்களாப்பா அப்படின்னு கேட்டேன். என் தகப்பனார்கிட்ட. மறைந்த என்னுடைய தகப்பனார் உண்மையா சொல்ல போனா இன்றைய வரை நான் திரையுலகத்தில் இருக்கிறேன் என்று சொன்னால் அதற்கெல்லாம் அடித்தளம் போட்டது இவங்க 2 பேரும் தான். ஏன்னா படாத கஷ்டங்கள்லாம், இந்த கஷ்டங்கள்லாம் பட்டு தான் நாங்கள்லாம் நடிகர் நான் இன்னைக்கு வந்திருக்கோம். நீங்கள்லாம் பாராட்டுறீங்க. நீங்கள்லாம் இன்றைக்கு குழந்தையிலேருந்து நான் பார்த்துருக்கேன். நிறைய பேர் சொன்னாங்க இன்னைக்கு. ஸோ அஃப்கோர்ஸ் பெருமையாக தான் இருக்குது. இத்தனை வருஷம் நம்ம சினிமாவில் இருக்கோமா, ஒரு 40 ஆண்டு காலம் சினிமாவில் இருக்குமா, திரையுலகத்தில் இருக்குமா. இது ஒரு பணம் சம்பாதிக்கலாம், அது வேறு விஷயம் சார். ஆனால் பணமே வாழ்க்கையாயிடக்கூடாது. பணம் ஒரு அளவுக்கு மேலே பணம் இருந்துச்சுன்னா, இங்கே இருக்கிற எல்லாத்தையும் பணம் கிடையாது, பணம் கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். ஆனால் நாங்கள்லாம் மகிழ்ச்சியாக இருக்கோம். பணம் நிறைய வந்துச்சுன்னா பணத்துக்கு தான் மரியாதை கொடுப்போம், மகிழ்ச்சி போயிடும். பணத்தை நம்ம காப்பாற்ற வேண்டியிருக்கோம். நம்மளை பணம் காப்பாற்றுது. நம்மளை காப்பாற்றினா நம்ம சொல்கிறது பணம் கேட்கணும், பணம் சொல்கிறத நம்ம கேட்கக்கூடாது. இதை ரஜினி சார் மாதிரி ஒரு பெரிய நடிகர் சொன்னால் நீங்கள்லாம் கேட்பீங்க. ஒரு வேளை நான் சொன்னால் கேட்க மாட்டீங்களான்னு தெரியல. பரவாயில்ல, விட்டுருங்க, நோ ப்ராப்ளம். அது ஒன்றும் அது பிரச்சனை கிடையாது. ஸோ சொல்கிறேன். ஸோ எது முக்கியமோ அதுதான் முக்கியம். இன்றைக்கி ஒரு பெரிய நடிகர் இது நானா ஒரு கல்லாக எடுத்து நானாக கட்டின வீடு, நானாக செதுக்கின சிலைன்னு ஒருத்தர் சொல்லும்போது நம்ம ரசிப்போம். ஆனால் நானும் கிட்டத்தட்ட அப்படி தான் சார். யாருமே இல்லை, பின்புலம் கிடையாது, என் முன்னோர்கள் கிடையாது திரையுலகத்தில். நான், ஆர்கே செல்லுமணி, இந்த பக்கம் உதயகுமார், எல்லாருமே போராடி வந்தவங்க தான். போராட்டம், ஒரு மிகப்பெரிய போராட்டம் இருக்கும். இது என் முன்னோர்கள் கிடையாது. நான் செத்து சுண்ணமாயிருக்கேன் சின்ன வயசில். நடிக்கும்போது ஒரு பெரிய பயம் இருக்கும். இப்போல்லாம் தீபாவளிக்கு ஊருக்கு போவாங்க எல்லாரும். நான்லாம் லாஸ்ட் மினிட்ல வண்டி ஏறி ஊருக்கு போய் தலையை காமிச்சு இருட்டோட இருட்டில் கிளம்பி வந்துடுவேன். ஏன்னா அச்ச உணர்வு. படித்து முடிச்சிட்டோம், திரைப்பட கல்லூரியில் மாணவன் ஆகிட்டோம், அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு பயங்கர பயம் ஒன்று இருக்கும்.